வணக்கம். நம்ம எஸ்எஸ் கிச்சனில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துடலாங்களா? இன்றைக்கி நான் மசாலா தோசை தாங்க பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் சுண்டலும் சட்னியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சரி, சாதா தோசை தான் ஊற்றலான்னு இருந்தேன். சரி, பாப்பாவுக்கும் அவருக்கும் மசாலா தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வேக போட்டு தோல் உரித்து நல்லா மசிச்சு விட்டு எடுத்துட்டேன். ஆல்ரெடி நான் ஒரு சின்ன சைஸு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுன்னு கருவேப்பிலை போட்டு, கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் நான் வதக்கிக்கிட்டேன். நான் என்கிட்ட பச்சை மிளகா இல்லை, அதனால் நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேங்க. நீங்கள் பச்சை மிளகா போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் கரம் மசாலா போட்டேன், அந்த வாசமும் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். அந்த மசாலா நல்லா எல்லாம் ஒன்று சேர்கிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டு, அதுக்கப்புறமே நான் கொத்தமல்லி மேலே தூவி விட்டுட்டு நிப்பாட்டிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா ஒரு தோசை பெருசாக ஊற்றி கொஞ்சமாக மேலே எண்ணெய் விட்டுலாமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறம் மசாலாவை வச்சு தடவி விட்டு கொஞ்சம் சேர்த்தே வச்சேங்க. மசாலா கொஞ்சம் 3 பேத்துக்கு தானே, நிறைய இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் சேர்த்து வச்சு தோசையை மடித்து தட்டில் வச்சுட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.